சிம்ம வீடு வந்து யாருக்கு முடக்கா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, ரேவதி. சூரியன் வந்து அஸ்வினி, பரணி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள்ல அமர்ந்திருந்தாரு அப்படின்னா, சூரியன் அமர்ந்திருந்தாரு அப்படின்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம வீடு என்பது முடக்கா வரும். இப்போ சிம்ம வீடு வந்து உங்களுக்கு முடக்கா வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி பலன்களை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம் என்பது முன்னோர்களை வந்து சுட்டி காட்டும், பூர்வீகத்தை வந்து சுட்டி காட்டும், குலதெய்வத்தை வந்து சுட்டி காட்டும், காதலை வந்து சுட்டி காட்டும். ஓகேங்களா? குழந்தைகளை வந்து சுட்டி காட்டும். ஸோ அதில் ஏதாவது வந்து ஒரு பாதிப்புகள் வந்து போயிட்டு இருக்கலாம். குறிப்பாக வந்து அரசு சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சூரியன்னா வந்து புகழ், நீங்கள் ரொம்ப ஒரு புகழ் அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து நற்பலனை வழங்கக்கூடிய நிலையில் வந்து இருக்கணும். ஸோ அவர் போய் முடக்காதிபதியாக வந்துட்டாரு, முடக்கினால் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பூர்வீகத்தில் பிரச்சனை, தந்தை வழி உறவுகிட்ட, குறிப்பாக சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகளில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை போயிட்டுருக்கு, அரசியலில் வந்து பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் உள்ள தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் போய் தரிசனம் செய்யணும். தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர். இந்த தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் வந்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த சூரியன் முடக்கினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து சரியாகும். இந்த ஆலயத்துக்கு எப்போ போகணும் அப்படின்னா, வணிசை கர்ணம் பயன்பாட்டில் இருக்கும்போது போங்க. நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து சோபனம் அர்ச்சனம் சுபம் நாமயோகம் பயன்பாட்டில் இருக்கும்போது போங்க. ஒரு கிழமையின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம், அல்லது சூரிய ஓரையில் போகலாம். இப்படி சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம பார்த்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாகி அதில் மிக சிறந்த ஒரு நற்பலனை வந்து உங்களால் அடைய முடியும். ஓகேங்களா? அந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் பாதிச்சிச்சு அப்படின்னா அதற்கு உண்டான பலன்கள் என்ன, அதை சரி செஞ்சுக்க என்ன வழின்றது நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த மகம் நட்சத்திரம், அந்த சிம்ம வீட்டுக்குள்ளார மகம் நட்சத்திரம் இருக்கு, பூரம் இருக்கு, உத்திரம் இருக்கு. இந்த மகம் நட்சத்திரத்துல முடக்கு கிரகங்கள் 9 கிரகங்கள்ல யார் நின்று கெடுபலனை கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, அதற்குண்டான விஷயங்களை நம்ம வந்து தீர்வை வந்து பார்த்துடலாம். இந்த மகம் நட்சத்திரத்துல வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு டக்குனு உங்களால் அந்த ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய முடியாத சூழல் வந்து உருவாயிடலாம். எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போயிடலாம். ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபடுன்னு நினைக்கிறீங்க, அது தள்ளி போயிட்டே இருக்குது, அதில் ஃபுல்ஃபில் ஆக முடியல. ஒரு நாணத்தை வந்து அடையலாம்னு நினைக்கிறீங்க, அதை எளிதில் வந்து உங்களால் கற்றுக்க முடியல. அதனால் பண விரயங்கள் நிறைய பண்ணாலும் அதற்குண்டான விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி பக்கம் இருக்கக்கூடிய திரு அன்பிலாதுறையில் உள்ள சிவனை போய் தரிசனம் செய்யணும். திரு அன்பிலாதுறை, திரு அன்பிலாதுறையில் இருக்கக்கூடிய சிவன் இருக்காரு, அந்த சிவனை போய் நீங்க தரிசனம் செய்யணும். அப்படி தரிசனம் செஞ்சீங்கன்னா மக நட்சத்திரத்துல நின்று பாதகாதிபதி நின்று இருந்தாலும் சரி, மாரகாதிபதி நின்று இருந்தாலும் சரி, அல்லது 9 கிரகங்கள்ல யாரு நின்று தசாபதிகள் நடத்தி கெடுபலனை கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாயிடும். போகும் பொழுது பத்திரை கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போங்க. நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது போங்க. ஓகேங்களா? அடுத்த நட்சத்திரம் வந்து பூரம். இந்த பூரம் வந்து ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். பெண்களுக்கே உரிய நட்சத்திரம், பார்வதிக்கே உரிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கலத்திரத்துலேயும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தலைச்சங்காட்டில் இருக்கக்கூடிய சங்கரானீஸ்வரர் போய் தரிசனம் செய்யணும்.
தலச்சங்காடு சங்கரானீஸ்வரர். இவரை போய் தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சரியாயிட்டு இருக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எலுமிச்சை சார்ந்த உணவுகளை வந்து நீங்களே அடிக்கடி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, அதனால் கெடுபலங்களை நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எலுமிச்சை சார்ந்த உணவுகளை வந்து தான தர்மம் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் ஆகிடும், சரியாயிடும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் வந்து பாதிப்பு போயிட்டு இருக்கு, ஏதாவது 9 கிரகங்களில் முடக்கர்கள் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பாதிப்பு போயிட்டு இருக்கு, அல்லது பூர்வீகத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாடுதுறையில் இருக்கிற மயூரநாதரை போய் தரிசனம் செய்யணும். மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர், இவரை போய் நீங்க தரிசனம் செய்யணும். இவரை போய் தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பா வந்து செரிமானத்துடைய கண்ட்ரோல்லாம் அங்கதான் இருக்கு, ஜீரண சுரப்பினுடைய கண்ட்ரோல், இந்த இதில் ஏதாவது பாதிப்பு போயிட்டு இருக்குதுன்னா கூட இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கன்னா கூட அதற்குண்டான விஷயங்கள்ல வந்து நிச்சயமா வந்து சரியாயிடும் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் போகும் பொழுது வணிசை கரணம் என்பது பயன்பாட்டில் இருக்கணும். நாமயோகத்தில் சோபனம் அர்ச்சனம் சோம் நாமயோகம் பயன்பாட்டில் இருக்கணும். கிழமையில வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், அல்லது சூரிய ஓரைகள் இருக்கலாம். இப்படி போயிட்டு நீங்க தரிசனம் செய்யும் பொழுது மிக சிறந்த ஒரு பலனை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். கண்டிப்பா அதை வந்து சக்சஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது வீடு வந்து கன்னி வீடு.